cuties, Assalamu alaikum. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து vlog தான். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம vlog போட்டு. சோ இன்னைக்கு எங்களோட வெட்டிங் anniversary. அதனால வந்து vlog எடுக்கலாம்னு ஒரு ஐடியா. இன்னைக்கு டே எப்படி போகுது அத வந்து நான் இன்னைக்கு ஒரு சின்ன vlog எடுக்கறேன். எந்த செலிப்ரேஷன்லாம் கிடையாது. நார்மலா தான் போகும். வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. ஸோ ஒரு பேக் போடலான் இருக்கேன். இன்றைக்கி நான் வந்து எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து இந்த கெஃபைனோட ஃபேஸ் மாஸ்க் தான் எடுத்திருக்கேன். இந்த கெஃபைனோட ஃபேஸ் மாஸ்க் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நான் வந்து ஸ்மிட்டனில் வாங்கியிருந்தேன். சாம்பிள் ப்ராடக்டாக தான் இது வாங்கியிருந்தேன். அதோட டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் வரும். இப்போ இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வந்த ப்ராடக்ட் எல்லாமே. உங்களுக்கு நான் வந்து எப்படி அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணும் எல்லா டீட்டெயில் வீடியோஸ் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ இதுலேருந்து எடுத்து ஸ்மெல் பார்த்திங்கன்னா அப்படியே காஃபி தான். பயங்கர நம்ம காஃபி எப்படி குடிப்போம் அந்த ஸ்மெல் தான். ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் போய் வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வாஷ் பண்ணிவிட்டேன். என் ஃபேஸ் நல்லாவே ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. இன்ஸ்டண்ட்டாக க்ளோயிங்காகவும் இருந்துச்சு. இந்த பேக் நல்லா இருந்துச்சு. நான் இன்னமும் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சுன்னு ரிவ்யூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் இப்போ போய் குளிச்சுட்டு வந்துட்டு நான் ரெடியாக போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து மேக்கப் போடலாம். இன்றைக்கி நான் லைட்டான மேக்கப் தான் போட போகிறேன். ஆக்சுவலாக நான் இதுதான் வந்து அப்ளை பண்ணலாம் ஃபவுண்டேஷன் நினச்சேன். பட் வந்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாகவே போடலான்ட்டு இந்த பிபி க்ரீம் தான். ஆல்ரெடி இது எப்படி செய்யுது நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வைக்கிறேன் பாருங்கள். நான் இன்றைக்கி இதுதான் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா இதுலேயே வந்து நான் வந்து மாய்ஸ்சரைசேஷன் சன்ஸ்க்ரீன் எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்குது. ஸோ நான் இதுவே நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இப்போ இந்த பிபி க்ரீமை என் ஃபேஸில் டாட்டாக வச்சு நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். நம்மளே பிபி க்ரீம் ரெடி பண்ணிட்டா நம்மளோட ஷேடுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் மீடியம் டு டஸ்கி ஸ்கின்க்கு பிபி க்ரீம் கிடைக்காது. ரொம்ப வந்து ஃபேஸ்ட் ஸ்கின்க்கு தான் வந்து கரெக்டான ஷேட் பிபி க்ரீம் கிடைக்கும். ஸோ நம்மளே வந்து ஃபவுண்டேஷன் வச்சு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் வந்து நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். என் ஹேண்ட்லேயே தான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி எந்த ஒரு ஸ்பாஞ்சும் எடுத்து பண்ண போகிறது கிடையாது. நான் என் ஹேண்ட்லேயே ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்னோட அண்டர் ஐக்கு நான் வந்து ஆரஞ்சு கரெக்டர் வச்சு கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதையும் நான் என் கையிலேயே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டேன். இப்போ வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே பிபி க்ரீம் எடுத்து என் கண்ணுக்கு சுற்றி நான் வந்து அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அதையும் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அது க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து லிப் பாம் தான் அப்ளை பண்ணுறேன். இதே ஒரு பிங்கிஷ் ஷேட் கிடைக்கிறதுனா நான் இன்றைக்கி லிப்ஸ்டிக் எதுவும் போடலை. நான் இந்த லிப் பாமோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய ஐக்கு மேலே ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நான் இந்த ஒரே ஒரு ஷேட் மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். ரெண்டு ஐக்குமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஐப்ரோவை ஃபில் பண்ணிக்கிறேன்.
ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கோம் பண்ணி விட்டுறேன். நெக்ஸ்ட் நான் காஜல் தான் அப்ளை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து மஸ்காரா தான் அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான். இதோடு நான் என்னோடய மேக்கப் முடிஞ்சு. ரொம்ப சிம்பிளாக நான் எந்த ஒரு கான்டோர் ஹைலைட்டர் ப்ளஷ் எதுவுமே நான் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. இதோட என்னோடய மேக்கப் லுக் முடிஞ்சு. இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபைனல் லுக். நான் ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் பாயாசம் செஞ்சேன். அதை தான் நான் இப்போ வந்து சாப்பிட போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் ரெடி ஆயாச்சு. இப்போ நாங்கள் வந்து எங்கள் மதர்-இன்-லா வீட்டுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் அப்படியே வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறோம். அங்கே அப்படியே வ்ளாக்ஸ் கண்டினியூ பண்ணலாம். இப்போ வாங்க போகலாம். தோணுருக்கா? சும்மா தான் சத்திருக்கேன். கீழே ஓப்பனாக இருந்துச்சு, அதனால அப்படியே வந்துட்டு இருட்டாக இருக்கு. பார்த்திங்கன்னா இவங்க தான் எங்கள் மதர்-இன்-லா. நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பட் யாருமே இல்லை, எல்லாமே ஒர்க்குக்கு போயாச்சு. ஸோ நாங்கள் வந்து பாயாசத்தை கொடுத்து கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் உசைனா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா அங்கேயும் போய் நாங்கள் வந்து பாயாசத்தை குடிச்சிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் அம்மா எங்களுக்காக வந்து பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அஸ்வக் பார்த்திங்கன்னா ரைம்ஸ் பார்த்துட்டு இருந்தார். ரொம்ப வந்து ஆர்வமாக ரைம்ஸ் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் போய் அவனை தூக்கிட்டு அவங்க மாமா கிட்ட கொடுத்தேன். அவனுக்கு நான் வரும்போது எந்த ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வரல. அதனால் அவனை கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க மாமா கூட அவன் கடைக்கு போயிட்டுருக்கான். கடைக்கு போயிட்டு வந்து விளையாண்டுருந்தான். அந்த அட்டைப்பட்டியை போட்டு ஒரே விளையாண்டுருந்தான் அஸ்வக். அவங்க மாமா கூட சேர்ந்து 2 பேரும் அதை தட்டி தட்டி விளையாண்டுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆச்சு. அச்சுமாவும் ரெடி ஆகிட்டான். அவன் கூட தான் விளையாண்டுருந்தோம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் போயிட்டாரு. நாங்கள் ஃபுல்லாகவே நான் அச்சுமா கூட தான் இந்த நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து அத்தா வந்து கேக் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ நாங்கள் கேக் வெட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் 9:30க்கு மேலே தான் வந்து ஒர்க் முடிச்சு வருவார். கேக் வெட்டுறதுக்காக எங்கள் உசைனா ஃபேமிலி எல்லாம் வந்தாங்க. நாங்கள் தான் போய் கூட்டிகிட்டு வந்தோம். நான் அச்சுமா எங்கள் அண்ணா போய் கூட்டிகிட்டு வந்தோம்.
பார்த்திங்கன்னா எங்கள் அத்தா, எங்கள் உசைனா பிள்ளைங்க, அவங்க ஒய்ஃப், எங்கள் அம்மா எல்லாம் நாங்கள் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு 9:30க்கு மேலே தான் அவர் வந்தார். அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் கேக் வெட்ட ஒரு 10 o'clock மேலே ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எங்கள் அச்சுமா பர்த்டே தான் கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். எங்களோட வெட்டிங் இந்த மாதிரி பர்த்டேனா சிம்பிளாக நாங்கள் 2 ஃபேமிலிஸ் மட்டும்தான் வந்து கேக் வெட்டி இது பண்ணுவோம், செலிப்ரேட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்தாச்சு. கேக் வெட்டக்காக எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க. எங்கள் அண்ணா தான் கேக் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் அச்சுமா அந்த சைட் கேக் தெரியலேன்னு இந்த சைடு வந்து சைடாக வந்து பார்த்துட்டு இருந்தான். வந்ததுன்னு அந்த கேக் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். பார்த்திங்கன்னா கேக்குக்கு நாங்கள் 2 கத்தி தான் வாங்குவோம். ஏன்னா எங்கள் ஒன்று ஆஜிபாக்கு, ஒன்று எங்கள் அஸ்வாக்குன்னு. எப்போவுமே அவங்க 2 பேரை வச்சு தான் நாங்கள் வந்து கேக்கு வந்து கட் பண்ணுவோம். இதுதான் என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரி கேக். ஜமால், நிஷா. பார்த்திங்கன்னா நாங்கள் 5 பேர் சேர்ந்து தான் கேக் கட் பண்ண போகிறோம். எப்பயுமே எங்களோட வெட்டிங், பர்த்டே எல்லாத்துக்குமே எங்கள் ஆஜி, ரோசி, இப்போ வந்து அஸ்பெக்ட், இந்த ஒரு 2 yearsஆக அஸ்பெக்ட் இவங்க சேர்த்து தான் நாங்கள் வந்து கட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நாங்கள் நைட் டைம் தான் கேக் கட்டிங். ஸோ அப்போ எல்லாம் உட்காந்து கேக் சாப்பிட்டுட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் நான் வீட்டுக்கு வர ஒரு 10:45 மேலே ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ப்ளாகில் சந்திக்கிறேன். Until then, bye from Nisha.